கீர்த்தனா கூட பிறந்தவங்க அபர்ணா. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். இவங்க தான் பாம்பேல ரெட் லைட் ஏரியாவில் இருந்தவங்க. நீ கீர்த்தனா மேல ஆசைப்படுறன்னு தெரிஞ்சவனா இவ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அபர்ணா கிட்ட போய் புலம்பிருக்கா. இங்க வந்தது யார் தெரியுமா? அபர்ணா. கேன்சர்ல கூடி சீக்கிரத்துல சாகர பேஷண்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி அநியாயமா அவளை அடிச்சு கொன்னுட்டியடா. எல்லார் பாவத்துக்கும் ஒரு தண்டனை உண்டுமா? உங்க அக்கா விஷயத்துல இவன் செஞ்ச பாவத்துக்கு சட்டத்துல எந்த தண்டனை வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு சம்மதமா. இங்க வரத்துக்கு முன்னாடி எங்க அக்கா என்கிட்ட வாங்கின சத்தியம் என்னன்னு தெரியுமா? என் விஷயத்தை தயவு செஞ்சு பெருசுபடுத்திட வேணாங்கிறது தான். என்னை காப்பாத்துறதுக்காக இறந்து போன என் அக்காவுக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை தானாவே கிடைக்கும். தேவ், இந்தாப்பா. நீ ரொம்ப தப்பான பிறவி தேவ். நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்த டாக்டர்னு உங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் உன்னை கொல்ல வந்த யமன். உன்னை பத்தின ஒரு உண்மை நிறைய பேருக்கு தெரியல. உனக்குள்ள மல்டிபோலர் டிசார்டர் வியாதி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இப்படிப்பட்ட குணாதிசயம் ஒரு குரூர மன விகாரம் கொண்டது. அதாவது தனக்கு இல்லாம போன ஒண்ணு மத்தவங்களுக்கும் கிடைக்க கூடாதுங்கிறதா அது. உனக்கு இல்லாம போன ஒண்ணு வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு குறியா இருக்கிறவன் தான் நீ. உனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஆன்ம போன உடனே உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க இருந்த சுசித்ராவை டார்ச்சர் பண்ணி ஆசிட் குடிக்க வச்சு கர்ப்ப பாத்திரத்தை மட்டும் இல்ல உயிரையே போக்க வச்சவன் நீ. டேய், அந்த சுசித்ரா எங்க பக்கத்து வீட்டுல தாண்டா இருந்தா. எப்பவும் சுசித்ரா கூடவே என் குழந்தையும் இருப்பா. சுசித்ராவுக்கு நடந்த விஷயத்த என் குழந்தை பார்த்துட்டாங்கிறதுனால என் குழந்தைய செவுத்திலேயே அடிச்சு கொன்னுட்டியடா பாவி பாவி பாவி. ரொம்ப நாள் கழிச்சு என் குழந்தை கையில இருந்த அந்த செல்போன் புதர்ல கிடைச்சது. அதுல உன் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருந்தது. கேளுடா, கேளு கேளு கேளு. குடிக்க மாட்டேன். இப்ப குடிச்சு சாவர பத்தியா?
அதான் டேய், என் குழந்தை எவ்வளவு கெஞ்சி இருக்காடா. இத வச்சுக்கிட்டு டிடெக்டிவ்ஸ் மூலமா பல இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி உன் வாய்ஸ கண்டுபிடிச்சு உன்னை கண்டுபிடிச்சு உன் போட்டோவை வச்சுக்கிட்டு உன் விலாசத்தை கண்டுபிடிச்சு உன்னை நான் நெருங்கி வந்தப்ப உன்னையே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு பேஷண்ட் உன் பேரண்ட்ஸே என்கிட்ட ஒப்படைச்சாங்க. டேய், இப்ப நீ குடிச்சிருக்கிற இந்த மருந்துல அதுல பயங்கரமான ஒரு பவர் இருக்கு. டேய், சாவுடா, சாவு. நீ சாவணும்டா, நீ சாவு, சாவுடா. ராஸ்கல், இப்பதாண்டா என் மனசுக்கு நிம்மதி. ச்சே. உங்க பையனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. மெடிசன் கொடுத்திருக்கேன். நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன். நீங்க நீங்க அந்த டாக்டர் ஏதோ மருந்து கொடுக்கறேன்னு நினைச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. ஆனா அது என்ன ஒண்ணும் பண்ணல. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ எனக்கு கொண்டு வந்து கொடுத்த. என்னது அது? என்னது அது? நீ ஆசையா ஜூஸ் கொடுத்தப்ப கூட உன்னை சந்தேகப்படலையே. உன்ன மாதிரி ஒரு மகனுக்கு ஜென்மம் கொடுத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. நாங்க வெக்கப்படுறோம், வெக்கப்படுறோம், வெக்கப்படுறோம்டா, வெக்கப்படுறோம். Ankara gökyüzü geliyor. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.